அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குறிப்பாக இந்த அப்டேட்டட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் பொது தமிழில் நமக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இலக்கணம் அப்படின்ற பகுதி தான் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சிலபஸ் மாற்றினதில் இந்த இலக்கணத்திற்கு மட்டும் ரொம்ப அதீத வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி சொல் இலக்கணம் வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. அதற்கப்புறம் இந்த அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய புலவர்கள் அப்படின்றவங்கள பார்த்துருந்தோம். பல்வேறு காலகட்டங்களில் இயற்றப்பட்ட பல்வேறு நூல்களை பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இல்லை அதன் நீட்சியாக அப்படின்னு கூட சொல்லலாம் அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள். இப்போது தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பல்வேறு இலக்கியங்கள் இருக்குது. அப்போது இலக்கியம் சார்ந்த இந்த நூல்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அடைமொழிகள் என்னென்ன, அப்படி அடைமொழியால் எந்தெந்த நூல்களை எவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி முதல்ல இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னையா இரட்டை காப்பியங்கள்? அப்போ 2 காப்பியங்கள் ஒரே மாதிரி கதை தழுவி வருகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை இது ரெண்டையுமே ஏன் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க? அப்போ ட்வின்ஸ் மாதிரி இல்லையா. அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி தான் இந்த மணிமேகலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கோவலன் மற்றும் கண்ணகி இந்த இருவருடைய வாழ்க்கையை பற்றி, சாதாரண ஒரு குடிமக்கள் தான், ஒன்றும் அரசனோ அரசியோ கிடையாது. அந்த 2 பேருமே சாதாரண குடிமக்கள் 2 பேர். கோவலன் கண்ணகி புகார் நகரில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். மதுரைக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்கள். இந்த 2 பேருடைய கதையை தழுவிதான் இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற நூல் எழுதினது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் இந்த ஒட்டுமொத்த கதையினுடைய சாராம்சமே கண்ணகி என்ற கதை நாயகியினுடைய கால் சிலம்பை அடிப்படையாக வைத்து அமைந்திருக்கிறது. அப்போ அதனால தான் அந்த சிலம்பு அப்படின்றத வரணுமேன்றது சிலப்பதிகாரம்னு பேரே வச்சுவிட்டார். சரி, அப்போ கோவலன் கண்ணகி அந்த 2 பேருக்கும் இடையே நடைபெறக்கூடியதை, குறிப்பாக கண்ணகி கால் சிலம்பால் விளைந்த நிகழ்ச்சி கூறுவதால் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். மணிமேகலை எப்படி சரிதோடு தொடர்புடையது? அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலுடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவது தான் மணிமேகலை காப்பியம். இந்த மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரையை சார்ந்த கூலவாணியின் சீத்தலை சாத்தனார். சரி, இது 2 ஏன் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க? இது 2மே சமகாலத்தில் எழுதப்பட்டது, அதுவும் ஒரு காரணம். ஆனால் சிலப்பதிகாரம், மணிமேகலை 2மே ஒரே காலகட்டத்தை சார்ந்தது, நமக்கு தெரியும் இல்லைங்களா. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். குறிப்பாக இந்த மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனார் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் இந்த மதுரையில் நடந்த கோவலன் கண்ணகி கதை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு அடிகள் நீரே அருள்க, இப்போ நீ எழுதுப்பா அந்த கதையை அப்படின்னு கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லி அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் எழுதியதாக கூட ஒரு சில சான்றுகள் சொல்கிறார்கள். சரிங்களா. அப்போது கதை தொடர்ச்சின்றதுனாலையும் சரி, 2ம் சமகாலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்றதுனாலும் சரி. இன்னொரு விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரின் முன்பாக அரங்கேற்றினார். அதே மாதிரி மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் முன்பாக அரங்கேற்றினார் அப்படின்னு கூட வாய் வெளி செய்தியாக நமக்கு சொல்கிறார்கள். ஸோ இப்போ இது எல்லாம் காரணமாக வைத்து தான் இதை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நெடுந்தொகை அப்படின்னு எந்த நூலை சொல்கிறாங்க? அகநானூரை சொல்கிறாங்க. பல்வேறு முறை இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க. ஏன் சார் இதை மட்டும் நெடும் தொகைன்றாங்க? நெடும்னா பெருசு, நீளமான, தொகைன்னா தொகுக்கப்பட்ட. அப்போ தமிழில் தொகுக்கப்பட்ட நூல்கள் மட்டும் 8 இருக்குது, அதான் 8 தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8 தொகை நூல்களுள் ரொம்ப நீளமாக நெடிலாக தொடுக்கப்பட்டது அகநானூறு. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நூல்களுக்கும் ஒரு அடிவரையறை இருக்குது. அப்படி இந்த அகநானூற்றினுடைய அடிவரையறை எப்படி இருக்குன்னா, இதனுடைய சிற்றலை சின்ன பாட்டு 13 அடிகளை உடையதாக இருக்குது, பெரிய பாட்டு 31 அடிகள் உடையதாக இருக்குது. அப்போ சின்ன பாட்டு 13 அடி. ஆனால் இதே நற்றிணையோ குறுந்தொகையோ புறநானூறோ ஐங்குறுநூறோ எடுத்துட்டோன்னா அதோட சிற்றலை ரொம்பவே சின்னது. நற்றிணைக்கு 9 அடி தான் இருக்குது இல்லைங்களா. குறுந்தொகைக்கு சிற்றலை 4 அடி தான் இருக்குது.
ஐங்குறுநூறு 3 அடி தான் சிற்றல்லை. ஏன் புறநானூறுக்கு 4 அடி தான் சிற்றல்லை. அப்போ பாருங்கள், எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஆனால் இந்த அகநானூருக்கு மட்டும் சிற்றலை சின்ன பாட்டே 13 அடிகளை உடையதாக இருக்குது. அப்போ நீல பாட்டாக இருக்கிறதுனால தான் இந்த அகநானூரை நாம் நெடும் தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அகநானூறு தான் நம்ம முறையாக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது முறையாக தொகுக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். அகநானூருடைய பாடல் எண்களை வைத்து அது எந்த திணைன்னு நம்மளால் சொல்ல முடியும், எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அகநானூரை 3 பெரிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு 3 பெரிய பிரிவுகளாக அதை பிரிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே இதை நம்ம முறையாக தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கற்றறிந்தோர் ஏற்கும் நூல் அப்படின்னு கலித்தொகையை குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் கலித்தொகையில் இருக்கக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் கற்றறிந்தவர்களுக்கு மட்டுமே புலப்படும் வண்ணம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இலக்கணம்லாம் நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ இலக்கணம் அப்படின்றதில் சொல் இலக்கணம் எடுத்துக்கோமே. இந்த சொல்லை இலக்கணத்தின் அடிப்படையில் நம்ம 4ஆக பிரிப்போம், இலக்கியத்தின் அடிப்படையில் 4ஆக பிரிப்போம். அப்படி இலக்கியத்தின் அடிப்படையில் பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கற்றவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இருக்கக்கூடியதை நாம் திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த திரிசொல் பலவற்றை பயன்படுத்தி தான் இந்த கலித்தொகை எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் அதை கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்ததாக பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாகவே தமிழில் 5 பெரும் காப்பியங்கள் இருக்குது, 5 காப்பியங்கள் இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 பெரும் காப்பியங்களில் பௌத்த மத காப்பியங்களாக 2 புத்தகங்களை மட்டும் சொல்கிறோம். ஒன்று மணிமேகலை, இன்னொன்று குண்டலகேசி. இது 2 மட்டும்தான் பௌத்த மதத்தை பற்றி பேசுகிறது. மீதம் இருப்பவை எல்லாம், அதாவது சிலப்பதிகாரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய காப்பியங்கள் எல்லாமே சமண மதத்தை தழுவி பேசுகிறது. குறிப்பாக 5 காப்பியங்கள் நம்ம தமிழில் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 5 காப்பியங்கள் முழுமைக்குமாகவே சமண மதத்தை பற்றி தான் பேசுகிறது. சரிங்களா? அப்போ பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு கேட்டால் மணிமேகலை மற்றும் குண்டலகேசியை சொல்கிறோம். அடுத்ததாக மணிமேகலை துறவு, துறவு நூல், பௌத்த காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், பசி பிணி போக்கிய காப்பியம், இப்படிலாம் அடைமொழிகளால் குறிப்பிடக்கூடியது மணிமேகலை. ஏன் சார் இது அப்படி சொல்கிறாங்க? அதாவது மணிமேகலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த புகார் நகரமே ஒரு அறநகரமாக மணிமேகலை என்ற ஒரு பெண் துறவியால் மாறுகிறது. இந்த மணிமேகலை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகில் தவறுகள் நடக்குது இல்லையா, இந்த தவறுகள் எல்லாவற்றிற்கும் காரணம் பசியும் பிணியும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஒருத்தன் பசியினால்தான் துன்பம் படுகிறான், அந்த துன்பத்தினால்தான் அவன் தவறு செய்கிறான், அறம் தவறுகிறான் அப்படின்றத நம்புகிறாங்க. அதனால தான் யாருக்குமே பசிக்கக்கூடாது, அப்படி பசித்தா அவங்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று அட்சய பாத்திரத்தை பெற்று அந்த அட்சய பாத்திரத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் உணவளிக்கிறாள். பசியை ஒழிச்சாச்சு. அப்போ பசியினால் வரக்கூடிய துன்பமும் ஒழிந்தது. துன்பம் ஒழிந்ததென்றால் அறநெறி தலை தூங்கும். அப்போ அறநெறி யாருமே தவற மாட்டாங்க. அதனால தான் அந்த நூலை துறவு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க, அறநூல், அறக்காப்பியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ ஏன் மணிமேகலை இவ்வாறு சொல்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக புறம், புறப்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம், தமிழ் கருவூலம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது புறநானூறு. ஏன் சார் இந்த புறநானூரை போய் இப்படி தமிழ் வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க? புறநானூற்றில் எந்த ஒரு அரசரை பற்றியோ அரசியை பற்றியோ மேல்தட்டு மக்களை மட்டும் பற்றியோ சொல்லவே கிடையாது. மக்களினுடைய அன்றாட வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய விருந்தோம்பல் எப்படி இருந்தது, அவர்களுடைய வீரம் எப்படி இருந்தது, அவர்கள் போர் திறம் எப்படி இருந்தது, போர் தந்திரங்கள் எப்படி இருந்தது, எவ்வளவு அறநெறி வாய்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது அப்படின்றது எல்லாமே நமக்கு புறநானூற்றின் மூலமாகத்தான் தெரிகிறது. அதனால தான் அதை புறம், புறப்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம், தமிழ் கருவூலம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் 10 பாட்டு நூல். அது என்னையா வஞ்சி நெடும் பாட்டு? அப்போ வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு பட்டினப்பாலையை குறிப்பிடுகிறார்கள். இந்த பட்டினப்பாலையை கடியலூர் உருத்திரன் கண்ணனார் எழுதியிருக்கிறாரு.
ஏன் இதை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க? அப்போ நீளமான பாடல் வரிகளை உடையது, அது ஒரு காரணம். இந்த பட்டினப்பாலை அப்படின்றது புகார் நகரினுடைய சிறப்புகளையும் கரிகால பெருவளத்தான் ஆட்சியினுடைய சிறப்புகளையும் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லுது. குறிப்பாக புகார் நகரம் உலகம் முழுமைக்கும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நகரமாக இருக்குது அப்படின்றத, புகார் நகரில் செலுத்தொங்கிய வணிகம், இது எல்லாத்தையுமே நமக்கு பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அதனால தான் அதை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா பான் ஆற்றுப்படை அப்படின்னு, இல்லை பானாறு. அப்போ பானாறு, பானாற்றுப்படை அப்படின்னு பெரும்பான் ஆற்றுப்படையை சொல்கிறாங்க. யார் சார் இந்த பெரும்பான் ஆற்றுப்படை எழுதியது? இந்த பெரும்பான் ஆற்றுப்படை எழுதியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஐயா, இப்போ தானே பட்டினப்பாலைன்னு சொன்னீங்க. ஆமாம், 10 பாட்டு நூல்களுள் 2 நூல்களை இவர் தான் எழுதியிருக்கிறார். ஒன்று பட்டினப்பாலை, இன்னொன்று பெரும்பான் ஆற்றுப்படை. இதில் பட்டினப்பாலையை நம்ம அகம் நூல்களை வச்சுருக்கோம், பெரும்பான் ஆற்றுப்படையை புறம் நூலில் வச்சுருக்கோம். அப்போது 10 பாட்டு நூல்கள் அகமில் 1 புறமில் 1 எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரி, அடுத்ததாக பெருங்குறிச்சி, காப்பிய பாட்டு, உளவியல் பாட்டு அப்படின்லாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான குறிஞ்சிப்பாட்டை குறிப்பிடுகிறோம். ஏன் சார் குறிஞ்சிப்பாட்டை அப்படி சொல்கிறாங்க? பெருங்குறிஞ்சி அப்படிலாம் ஏன் சொல்கிறாங்க? குறிஞ்சியினுடைய நிலவளத்தை பற்றியும் குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய காதலை பற்றியும் குறிஞ்சிப்பாட்டு சொல்லுது. இந்த குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். இந்த குறிஞ்சிப்பாட்டு நூலில் தான் 99 வகையான மலர்களை பற்றி கபிலர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? அதனால தான் இதை உளவியல் பாட்டு, காப்பிய பாட்டு அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக புலவர் ஆற்றுப்படை, முருகு, கடவுள் ஆற்றுப்படை அப்படிலாம் திருமுருகு ஆற்றுப்படையை சொல்கிறாங்க. புலவர் ஆற்றுப்படை சரி எடுத்துக்குவோம். முருகனை பாட்டோடைய தலைவனாக வச்சதுனால ஏன் சார் இதை கடவுள் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க? பொதுவாகவே தமிழில் நமக்கு ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்குது. அப்போ 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். என்னென்ன? திருமுருகு ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. இந்த 5லையுமே இந்த திருமுருகு ஆற்றுப்படையை தவிர மற்றது எல்லாமே பரிசு வாங்குபவர் பேரில் இருக்குது. அப்போ பரிசு வாங்குறவன் பெரிய பாணன், பெரும்பான் ஆற்றுப்படை. பரிசு வாங்குறவன் சின்ன பாணன், சிறுபான் ஆற்றுப்படை. பரிசு வாங்குபவன் ஒரு பொருணன், பொருணர் ஆற்றுப்படை. பரிசு வாங்குபவன் கூத்தன், கூத்தர் ஆற்றுப்படை. அப்போ இந்த 4மே பரிசு வாங்குபவர் பேரில் தான் இருக்குது. ஆனால் திருமுருகு ஆற்றுப்படை மட்டும் பரிசு வாங்குவது முருகன் கிடையாது, பரிசு கொடுப்பது தான் முருகன். அப்போ திருமுருகு ஆற்றுப்படை மட்டும்தான் பரிசு பெறுபவர் பேரில் கிடையாது, பரிசு கொடுப்பவர் பேரில் இருக்கிறது. அதனால தான் அது தனித்துவம் வாய்ந்தது. இன்னொன்று, திருமுருகு ஆற்றுப்படையை நாம் ஏன் அதை கடவுள் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த முருகப்பெருமானை குறிஞ்சி நில மக்கள் தங்கள் தலைவனாகவும் தங்கள் கடவுளாகவும் எண்ணிக்கொள்கிறார்கள். அதனால்தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்படி கடவுளை புகழ்ந்து எழுதியேற்றப்பட்ட பாட்டு, அப்போ கடவுளுடைய கொடையை பற்றி பேசக்கூடிய பாட்டு அப்படின்றதுனால கடவுள் ஆற்றுப்படை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்த நூல் வேளாண் வேதம், 4 அடி 400, குட்டி திருக்குறள் அப்படின்லாம் அழைக்கக்கூடிய நூல். அப்போது வேளாண் வேதம் 4 அடி 400, குட்டி திருக்குறள் என்று சொல்லக்கூடியது நாலடியார். ஏன் சார் இது இப்படி சொல்கிறாங்க? ஏனென்றால் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது இல்லையா, இந்த 14 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா அது நாலடியார். அதனால தான் ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நாலடியார் இருக்குது இல்லையா, இது திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்களை நாலடியாரிலும் நம்மளால் பார்க்க முடியுது. திருக்குறளில் 2 அடியில் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர், ஆனால் நாலடியாரில் 4 அடிகளில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாலடியாரை எழுதியது யாரு? சமண முனிவர்கள். இந்த நாலடியாரை தொகுத்தது யாரு? பதுமனார். பொதுவாகவே இந்த கொஷினில் தான் நிறையா மாறுபடும். அப்போ தொகுத்தது யார், எழுதியவர் யாருன்றதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரி, அப்போ நாலடியார் அப்படின்றதுடைய அடைமொழி பெயர்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக சின்னூல். இந்த சின்னூல் அப்படின்னு சொல்லிட்டு நேமிநாதத்தை குறிப்பிடுகிறார்கள்.
சரிங்களா? அப்போ சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். அடுத்ததாக வெற்றி வேட்கை, திராவிட வேதம், தமிழ் மறை வேதம், திருவாய்மொழி என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய நூல் நருந்தொகை. இந்த நருந்தொகையை தான் அப்படி சொல்கிறாங்க. அதிவீரராம பண்டிதர் எழுதியிருக்கிறாரு. இது தான் வெற்றி வேட்கை அப்படின்னும், திராவிட வேதம் அப்படின்னும், தமிழ் மறை வேதம் அப்படின்னும், திருவாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிஒய்க்குள்ள கேட்ட கேள்விகள். அடுத்ததாக திருத்தொண்டர் புராணம், வழிநூல், திருத்தொண்டர் மாக்கதை, 63 புராணம் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய நூல் பெரிய புராணம். ஏன் சார் இதை திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்போது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை அப்படின்றதன் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த திருத்தொண்டர் புராணம். அப்போ சுந்தரர் எழுதினதை பேஸாக வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய வழிநூலும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் வழிநூல் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் இது 63 புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி தமிழ் சமூகத்தில் புதிதாக 2 மதங்கள் தோன்றுகிறது. ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். அப்போ சைவம் அப்படின்றவங்க எல்லாமே சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள், வைணவத்தில் இருப்பவர்கள் பெருமாளை வழிபடக்கூடியவர்கள். சரி, அப்போ அந்த சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களை நாம் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெருமாளை வழிபடக்கூடியவர்களை நாம் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நாயன்மார்கள் மட்டும் கிட்டத்தட்ட 63 இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள் மட்டும் 12 பேர் இருக்காங்க. அப்போது பாருங்கள், இந்த 63 புராணம் ஏன் இந்த பெரிய புராணத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தழுவி எழுதப்பட்டது தான் பெரிய புராணம். அதனால தான் அதை 63 புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய புராணம் நூலை எழுதியது யார்? சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு. அப்போ பிற்கால சோழர்களின் காலகட்டத்தில் இயற்றப்பட்டது தான் இந்த பெரிய புராணம். அடுத்ததாக தமிழ் வேதம், சைவ வேதம், தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நூல் திருவாசகம். அப்போ அந்த திருவாசகம் அப்படின்றது சைவ மதத்தோடு நேரடியாக தொடர்புடையது. சைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நாயன்மார்கள். அப்போ இவங்கெல்லாம் பாடியது தான் திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம். இது தான் தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி என்றும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக தமிழ் வேதம் என்று குறிப்பிடக்கூடிய அடைமொழியை கொண்ட நூல் 4000 திவ்ய பிரபந்தம். அதென்ன சார் 4000 திவ்ய பிரபந்தம்? எப்படி 63 நாயன்மார்களை பற்றி பெரிய புராணம் எழுதப்பட்டதோ அதேபோல் 12 ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு, அதைத்தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். சைவர்களுக்கு எப்படி பெரிய புராணமோ அதே மாதிரி வைணவர்களுக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்ததாக குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். ஏன் சார் இது குட்டி தொல்காப்பியம்னு சொல்கிறாங்க? இது பல்வேறு இலக்கணங்களை வெகு சுலபமாக நமக்கு சொல்லியிருக்குது. இந்த தொன்னூல் விளக்கத்தை எழுதியது யார்? வீரமாமுனிவர். அப்போ இத்தாலி நாட்டில் பிறந்து லத்தீன் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தான் இந்த வீரமாமுனிவர். அவருடைய இயற்பேர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்கிறார். அதுதான் அந்த தொன்னூல் விளக்கம். சரிங்களா? இதை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக குட்டி திருவாசகம். இந்த திருக்கருவை 18 நாம் குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? இதுவும் சைவர்களை பற்றி பேசக்கூடியது. 18 அப்படின்றது 8 தொகை நூல். அந்தாதி அப்படின்றது இருக்கக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. அதனால் அது 2 மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கிறார். அந்தாதி அப்படின்னா அந்தம் கூட்டலாதி. அந்தம் அப்படின்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா தொடக்கம். அப்போது ஒரு வரியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்தோ சீரோ அசையோ சொல்லோ அடுத்த வரியினுடைய முதல் அசையாகவோ சீராகவோ சொல்லாகவோ இருந்தால் அதைத்தான் அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம். அந்தம் ஆதி. அப்போ முதல் லைனில் முடியணும், அடுத்த லைனில் அதே வார்த்தையோ சொல்லோ ஆரம்பிக்கணும். அடுத்ததாக 10 பருவங்களை குறிக்கும் நூல் அப்படின்னு பிள்ளை தமிழை குறிப்பிடுகிறார்கள். அப்போ பிள்ளை தமிழ் அப்படின்னா அதுவும் தமிழில் வழங்கக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. அப்போ இந்த பிள்ளை தமிழ் அப்படின்றத ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்னு 2ஆக நம்மளால் பிரிக்க முடியும். இந்த ஆண்பால் பெண்பால் பிள்ளை தமிழுக்கு ஒரு 7 பருவங்கள் சரிசமமாக இருக்கும்.
காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், அம்பொலி, வாரணை அப்படின்றது சரிசமமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி 3 சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படின்றது ஆண்பால் பள்ளி தமிழுக்கும், கலங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல் அப்படின்றது பெண்பால் பள்ளி தமிழுக்கும் இருக்கும். அடுத்ததாக திருக்குறளின் பெருமையை குறிக்கும் நூல் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவ மாலை. சரி, திருவள்ளுவரின் பெருமையை குறிக்கும் நூல் அப்படின்னு கேட்டாலும் திருவள்ளுவ மாலை. சரிங்களா? அடுத்ததாக புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை நம்ம பள்ளு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது ஒரு பிவைக்யூ. இப்போ ரீசெண்டாக 2022 கேட்டுறாங்க புலன் வகை சிற்றிலக்கியம். அப்போ பள்ளு இலக்கியத்தை தான் புலன் வகை சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளுன்னா என்னங்க? மருத நிலத்தில் இருக்கக்கூடியது. அப்போ மருத நிலத்தில் இந்த ஆறுகள் பாயக்கூடிய இடங்களில் விவசாயிகள் பாடக்கூடிய இலக்கியம் தான் பள்ளு இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தூதின் இலக்கணம் அப்படின்னு இலக்கண விளக்கணத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்போ தூதின் இலக்கணம் அப்படின்னா இலக்கண விளக்கம். அடுத்ததாக தமிழின் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், நந்திவர்மனை வைத்து எழுதப்பட்டது. சரிங்களா? அப்போ கலம்பகம் அப்படின்றது தமிழில் வழங்கக்கூடிய 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. களம் அப்படின்னா 12, பகம்னா அதில் பாதி, 12ல் பாதி 6. அப்போ 12 கூட்டல் 6 18. 18 உறுப்புகளை மையமாக வைத்து பாடுவது கலம்பகம். 96 வகை சிற்றிலக்கிய நூல் என்று சொல்லக்கூடியது சதுரகராதி. அப்போ இந்த சதுரகராதி அதான் தமிழினுடைய முதல் அகராதி அப்படின்னு அதை சொல்கிறோம். இதை எழுதியவர் வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்து கிறிஸ்தவர்களின் கலை களஞ்சியம் என்று குறிப்பிடக்கூடியது தேம்பாவணி. இதையும் வீரமாமுனிவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த வீரமாமுனிவர் இந்த தேம்பாவணியில்தான் இதுவரை இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை பதிவிடுகிறார். என்ன அப்படின்னா, இயேசுநாதனுடைய வளர்ப்பு தந்தையினுடைய பெயர் வளன் அப்படின்றதை பதிவிட்டவர் இந்த வீரமாமுனிவர். அதுதான் முதல்ல வளன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா தமிழரின் இரு கண்கள் என்று சொல்லக்கூடியது தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். இது 2 தான் தமிழின் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் அப்படின்றது தமிழுக்கான இலக்கணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல். திருக்குறள் உலக பொதுமறை. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே திருக்குறளில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாட்டை எப்படி ஆட்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, வீட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, காதலிப்பதற்கு எதையும் பயன்படுத்த வேண்டும், எப்படி பேசணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு, அரசவையில் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு, ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு, ஒரு அதிகாரி மற்ற மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, மக்கள் அதிகாரியிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, மகன் தந்தைக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வடமொழியின் ஆதி காவியம் என்று குறிப்பிடக்கூடியது இராமாயணம். 64 புராணங்களை கூறக்கூடிய நூல் திருவிளையாடற் புராணம். இயற்கை ஓவியம் அப்படின்னு 10 பாட்டை குறிப்பிடுகிறாங்க. இயற்கை இன்பக்களம் அப்படின்னு கலித்தொகையை சொல்கிறார்கள். ராமகாதை, ராம அவதாரம், கம்ப ராமாயணம், சித்திரம் என்றெல்லாம் அறியப்படக்கூடிய நூல் ராமாயணம். அப்போ வடமொழியில் வால்மீகி எழுதியதை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது கம்ப ராமாயணம். இது ராமன் என்பவருடைய வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம். அதனால தான் இதை காப்பியம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ராமனுடைய வாழ்க்கையை பற்றி கூறுவதால் இதை ராம அவதாரம் அப்படின்னு கம்பர் பேர் வச்சிருக்கிறாரு. நாம் அதை கம்பர் எழுதியதால் கம்ப ராமாயணம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக முதுமொழி, மூதுரை, உலக வசனம், பழமொழி 400 என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நூல் பழமொழி. கம்பர் தன்னூலுக்கு இட்ட பெயர் எது அப்படின்னா அதைத்தான் ராம அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாயுமானவர் எழுதிய பாடல்களை நாம் தமிழ் மொழியின் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பிவைக்யூ. அப்போ தமிழ் மொழியின் உபநிடதம் போன்றது யாருடைய பாடல்கள்? தாயுமானவரின் பாடல்கள். அடுத்ததாக குறத்திப்பாட்டு, குறம், குறவஞ்சி நாடகம் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய நூல் குற்றால குறவஞ்சி. அப்போ குறத்தி ஒருவள் தன் தோழிக்காக பேசக்கூடியதாக தூது வந்த மாதிரி இதை சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அதான் குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பிள்ளை தமிழ்.
பிள்ளை தமிழத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போது ஒரு அரசரையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களாக பிரித்தோம். காப்பு, சங்கீரை, தாள், சப்பானி, அம்பொலி, முத்தம், வாரணை அப்படின்னு ஒரு 7 பருவங்களை காமனாக வச்சுட்டு சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்றத ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும், கலங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல் அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து உழத்தி பாட்டு அப்படின்னு பள்ளி இலக்கியத்தை சொல்கிறாங்க. மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வைத்து பாடப்பட்டது இந்த பள்ளு இலக்கியம். அதனால தான் உழத்தி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இசைப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பரிபாடல். இதே மாதிரி இசைப்பாட்டு அப்படின்னு 8 தொகை நூல்கள் ஒன்றான கலித்தொகையை நம்ம குறிப்பிடுகிறோம். ஏன் சார் ரெண்டுமே வா? ஆமாம். ஏன் பரிபாடலை இசைப்பாடல் அப்படின்றோம்? இதை பரிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். பரி இசையால் ஆன மாதிரி இருக்கும். அப்போ கலித்தொகையை அது கலிப்பாக்களால் ஆனது, அதனால் அதையும் இசைப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா அகவல் காப்பியம், கொங்குவேல் மா கதை அப்படின்னு பெருங்கதையை குறிப்பிடுகிறார்கள். ஏன் இது அப்படி சொல்கிறாங்க? கொங்குவேலீர் அப்படின்றவர் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு, அதனால் அதை கொங்குவேல் மா கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழர் வேதம் என்று அறியப்படக்கூடிய நூல் திருமந்திரம். இயற்கை பரிணாமம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் குறிப்பிடுகிறார்கள். ஏன் இதை இயற்கை இன்ப வாழ்வு நிலையம் அப்படின்றாங்க? இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள். ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத மணிமேகலை சொல்லுது. ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் சொல்லுது. அவ்வளவுதான். அப்போ தனி மனித ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் தான் அது. அதனால தான் அது ரெண்டுமே இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தனி மனிதனை பற்றி தான் ரெண்டுமே பேசுகிறது. எப்படி இருக்கணும்னு ஒன்று பேசுது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு இன்னொன்று பேசுது. நட்புக்கு கரும்பை ஓமையாக கூறுவது நாலடியார். ஏன்னா எப்படி சொல்கிறாங்க நாலடியாரில் அப்படின்னா, நல்லவருடைய நட்பு அடிக்கரும்பை சுவைப்பது போல் இனிமையை கொடுக்கும், தீயவரின் நட்பு நுனிக்கரும்பை சுவைப்பது போல் இனிமை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் வள்ளுவர், பழக பழக நல்லவர் நட்பு இனிமையை கொடுக்கும், பழக பழக தீவரின் நட்பு நமக்கு எரிச்சல் ஊட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பாவை பாட்டு என குறிப்பிடக்கூடிய நூல் திருப்பாவை. திருப்பாவை தான் பாவை பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இறுதியாக 18 உறுப்புகளை பெற்று பாடப்படக்கூடிய நூல் களம்பகம். அது களம் அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம், பகம்னா களத்தில் பாதி, அப்போ 6. அப்போ 12 கூட்டல் 6 18. அதுதான் அந்த 18 உறுப்புகளை மையமாக வைத்து பாடுவது என்று குறிப்பிடக்கூடிய நூல். அப்போ அதைத்தான் களம்பகம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியின் முதல் களம்பகம் நந்தி களம்பகம். ஸோ இப்போ இதெல்லாமே அடைமொழியால் குறிக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள். எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி கம்பைல் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.